சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வருகிறாருங்க. விரயத்தை விட்டு ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கிறார். அங்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. சுக்கிரன் ஜென்மத்தில் இந்த இரு கிரகநிலைகளும் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பெண்கள் தொடர்பான விஷயங்கள் உட்பட மிக முக்கியமான 10 நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவை 200% சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நடைபெற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் இந்த வேளையில் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றால் வராகி அம்மனின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. நீங்கள் லைக் செய்வதை வைத்து நாம் அனைவருமே தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு பேருக்கு இந்த வராகி அம்மனின் அருள் கிடைக்க போகிறது, வராகி அம்மன் பிடிக்கும் என்பதை நாம் இந்த வீடியோவிற்கு வரும் லைக்கை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். தற்போது சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மராசி மற்றும் அஷ்டமத்தில் அமர்வது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் ராசிக்கு சகாயமற்ற கிரகநிலைகள் வலுவிழக்கும் தருணம் என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வகையில் ஜென்மராசிக்குள் சுக்கிரன் நுழைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகள் ஜென்மராசிக்குள் வந்தாலும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் ஜென்மராசியில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் விரயத்தை விட்டு முழுமையாக விலகியிருப்பதால் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு பல வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பாக பெண் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு மோகமான நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கும் பஞ்சாயத்துகளும் நல்ல தீர்வு கிடைக்கும். சுக்கிரன் அத்தனைக்கும் ஆசைப்படு அத்தனையும் அனுபவித்து விடு என்று சொல்லக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதற்கு நேரெதிராக கேது அத்தனையையும் விட்டு விலகிவிடு, இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் மாயை, இதை நம்பி ஏமாற வேண்டாம், இறை நம்பிக்கையை பற்றோடு பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருப்பவர்தான் கேது. இந்த இரு கிரகநிலைகளும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் இரு கிரகநிலைகளும் ஜென்மராசியில் இணைந்திருக்கும் போது எந்த கிரகநிலை அதீத பலத்துடன் இருக்கிறதோ அந்த கிரகநிலையின் ஆதிக்கம்தான் சற்று கூடுதலாக இருக்கும். இந்த வேளையில் கேது 80% மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட சுக்கிரன் அதிக பலத்துடன் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. என்னென்ன நிகழ்வுகள் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது முதலாவதாக உறுதியாகவே சுக்கிரன் என்றால் கற்பனை திறன் படைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர். இந்த தருணத்தில் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் உங்களது படைப்பாற்றல் வெளிப்படும், கற்பனை திறன் மேம்படும், கற்பனை வளம் அதிகரிக்குங்க. மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட படைப்புகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதோடு புதிய யோசனைகள் புதிய வடிவமைப்பு அனைத்திலும் புதிதாக பல விஷயங்களை மேம்படுத்துதல் என அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. முதலாவது மிக முக்கியமான விஷயம் கற்பனை திறன் அதிகரிப்பதோடு படைப்பாற்றல் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் மேம்பட போகிறது. அதனால் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நிச்சயம் வளர்ச்சி உண்டு. இரண்டாவது விஷயமாக பார்க்கப்படுவது செல்வ செழிப்பு ஆடம்பரம் உங்களுடைய வாழ்வில் அதிகரிக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பதை விட நல்ல செல்வ செழிப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல், வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்துதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தற்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து சிறு முன்னேற்றத்தையாவது உறுதியாக செல்வ செழிப்பில் பெறுவதற்கான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. தற்போது இருக்கும் நிலையிலிருந்து உறுதியாகவே இரண்டாவது நிகழ்வு முன்னேற்றத்தை பெற்றுத்தரப்போகிறது. மூன்றாவது நிகழ்வு இந்த தருணத்தில் உண்மையான அன்பு, உண்மையான காதலை வெளிப்படுத்துங்கள். உறுதியாகவே அவை திருமணத்தில் முடியக்கூடிய வகையில் காதல் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. காதல், திருமணம் உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு நீங்கள் நினைத்தபடியே பெருமையான சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை சுக்கிரன் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் திருமணத்தை தாண்டிய தகாத உறவுகளும் இந்த தருணத்தில் கைகூடலாம். அதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. கேது அத்தனைக்கும் கடிவாளம் இடக்கூடிய வகையில் அவருடன் இணைந்திருப்பதால் அதுபோன்ற பிரச்சனைகள் எழாது. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. நான்காவது விஷயமாக பார்க்கப்படுவது உங்களுடைய அழகு மேம்படும், உங்களுடைய புறத்தோற்றம் மேம்படும். அது மட்டுமல்லாது உங்களது கவர்ச்சி அதிகரிக்க போகிறதுங்க. கவர்ச்சி என்றால் இந்த தருணத்தில் ஆபாசம் என்று முடிவு செய்துவிட வேண்டாம். கவர்ச்சி என்பது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திறனாக தான் பார்க்கப்படுகிறது. அது உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருக்கலாம். அது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதால் மற்றவர்களை கவர்ந்திருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை முன்னெடுத்தும் போது அவை மற்றவர்களை கவர்ந்து இழுத்து உங்களை பற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய கவர்ச்சி மேம்படும். அது உறுதியாகவே உங்களுடைய திறனை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். உங்களுடைய அழகும் மற்றவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய வகையில் மேம்படும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம், கலைத்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க சுக்கிரன். பெரும்பாலான காரியங்கள் கலைத்துறையில் கைகூட வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். தற்போது ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக கலைத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்களும் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைத்துறை ரீதியாக முயற்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் முயற்சி செய்யுங்கள். உறுதியாகவே உங்களது முயற்சிக்கு மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் பொழுதுபோக்காக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கலைத்துறை சார்ந்த படைப்புகளை பார்க்க விரும்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பொழுதுபோக்காக இந்த நேரம் அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஆறாவதாக ஆடம்பர வணிகம் மேற்கொள்ளும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி உண்டு. லிமிடெட் எடிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் குறைந்த தயாரிப்புகளை மேற்கொண்டு ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு அமோகமான லாபம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அதில் வெற்றி கிடைக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே ஆடம்பர வணிகம் அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறது. மிக பெரிய பிரம்மாண்ட ஹை பட்ஜெட் படைப்புகளாகவும் இருக்கலாம். அதில் மிக சிறப்பான லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏழாவது விஷயமாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல நல்ல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும். கார் உள்ளிட்ட வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்த உங்களுக்கு அவை கைகூடக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இந்த வேளையில் எட்டாவது விஷயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றம் உண்டு. மக்கள் நலனை பிரதானமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அமோகமான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை விட பல தடுமாற்றங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஒன்பதாவதாக இனிமையும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைக்கும். செய்யும் வேலை, செய்யும் தொழில் அல்லது குடும்பம் என எந்த விதமான செயலாக இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. 10வது
அடுத்தது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பெண்கள் தொடர்பான விஷயங்கள். எதுவாக இருந்தாலும் அதில் கவனம் இந்த தருணத்தில் தேவை. பெண்களுக்கு சிரமம் ஏற்படுத்தினால் பல சிக்கல்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே பெண்கள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஏனென்றால் முழுமையாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகமாக கருதக்கூடியவர்தான் சுக்கிரன். அவர் வலுவாக வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு அழகு மேம்படும். பெண்மணிகளுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக கைகூடும். பெண்மணிகள் விஷயம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் அது பெண்மணிகள் நினைத்தவாறே இந்த தருணத்தில் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் அற்புதமான வாய்ப்பும் கிடைக்க போகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பெண்மணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைக்கிறது என்பதை ஜென்மத்தில் நுழைந்திருக்கும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வும் நீங்கள் நினைக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான முடிவும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் அமோகமான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து சுக்கிரனின் நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அளவற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் தான தர்ம காரியங்களை மேற்கொள்ளுங்கள். அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையின்றி உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.